வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/5/2026 சித்திரை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது மனதளவில் வெளியிடத்திலும் சந்தோஷங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறைவதும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சுமூகமாக்குவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவிகள் கிடைப்பதும், பணவரவில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம் டக்கென்று எதிர்பார்த்த அனுகூலமான சூழ்நிலை கணிந்து வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடன் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மனமிட்டு பேசுவதும், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டம் காணப்படுவதும், மனதிற்கு பிடித்த நல்ல செய்திகள் வருவதும், எதிர்பார்க்காத ஒரு நல்ல தகவல்கள் வருவதும், ஏற்றங்கள் மனதிலும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் வாழ்க்கையை மாற்றுவதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மனதில் தைரியம் நம்பிக்கை காணப்பட்டாலும் இனமில் புரியாத விரயங்களும் சஞ்சலங்களும் ஏற்றங்களும் சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதும், ஒரு விஷயம் கூட்டாளிகளால் தேவையில்லாத சங்கடங்கள் மனதிற்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கூட இருப்பவர்கள் தேவையில்லாத உங்களை நிம்மதி இழக்க செய்வதற்கு முயற்சிப்பார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில் நிமித்தமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கூறுகள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, ஏற்றங்கள் காணப்படுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கைக்கு உண்டான நல்ல செய்திகள் வருவது, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக
உங்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய ரூபமாக கிடைப்பது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். வெள்ளைக்கிழமை விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி, சுபரிவ பிராப்தம், கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம், தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்படுவதும், உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பணவரவு, லாபம், சந்தோஷம், முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்தி, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படுவது, வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும். நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் இது கெடுப்பதற்கு உண்டான அமைப்பு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.